ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே மூவி பார்த்துட்டு அப்படியே வரேன். ஃபஸ்ட்டு கிளியராக ஒண்ணு சொல்லிடுறேன். ரொம்ப ஆக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகாதீங்க. பீட்டர் பார்க்கர் லைஃப்பில் நடக்கிற எமோஷன்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பீட்டர் பார்க்கராக வர நம்ம டாம் ஹாலண்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு வழக்கம் போல். அதே மாதிரி பீட்டர் பார்க்கர் அதாவது நம்ம ஸ்பைடர் மேனுக்கும் பனிஷருக்கும் நடுவில் வர சீனு, ஸ்பைடர் மேனுக்கும் ஹல்க்கு, பனிஷர் இவங்கலாம் வர சீனு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. 3D வந்து ஜஸ்ட்டு ஓகே தான். மேபி 2Dலேயே பண்ணியிருந்திருக்கலாம். எதுக்கு 3Dன்னு தெரில. அதே மாதிரி தமிழ் டப் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லரில் வர மாதிரியே பனிஷரும் ஸ்பைடர் மேனும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க. மேபி ஃப்யூச்சரில் வர ஸ்பைடர் மேன் மூவிஸ்லாம் பனிஷர் கண்டிப்பாக இருப்பார்னு நினைக்கிறேன். எப்படி டோனி ஸ்டார்க் ஸ்பைடர் மேனோட வைப் நமக்கு பிடிச்சிருந்துச்சோ அந்த மாதிரி பனிஷர் ஸ்பைடர் மேன் வைப் பிடிக்கும். அது இனிமேல் வர மூவிஸில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பண்ணுங்கடா தயவு செஞ்சு இந்த படத்தில் பண்ண மாரி பண்ணிடாதீங்க. எல்லாருமே பீட்டருக்கும் எம்ஜேக்கும் நடுவில் இருக்கிற எமோஷன் சீனுக்கு தான் ரொம்ப ஆவலா போயிருப்பீங்க. ஆனால் எனக்கு ஒரு சீன் வந்து அதை தாண்டி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அந்த சீன் என்னன்னா, பீட்டருக்கும் அவன் ஃப்ரெண்டு நெட்டுக்கும் நடுவில் ஒரு சின்னோண்டு சீன் தான். ஆனால் அந்த சீன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு மாதிரியா ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு அந்த சீனு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் பேஸ்டு சூப்பர் ஹீரோ மூவிக்கு போகிறேன்னு நினச்சிட்டு போகாதீங்க. படம் வந்து ஃபுல்லாகவே எமோஷனல் பேஸ் பண்ணி தான் போகுது. நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் போகுது. ஒரு எமோஷனை பேஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோக்கு அவர் லைஃப்பில் நடக்கிற இன்சிடென்ட்ஸு, அவருக்கு எப்படி எமோஷன் கனெக்ட் ஆகும், அவர் எமோஷன் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. இதுக்கப்புறம் நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு மட்டும் நினைக்கிறேன். நீங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்து எம்சியூ ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணுங்க. இதுக்கு மேலே வந்து இங்கே நார்மல் ஆடியன்ஸை மட்டும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மூவியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேனோட டைம்லைன் படி அவனோட மூவிஸை பாருங்கள். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு 3 சீரிஸ் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சீரிஸ் வந்து இந்த படத்தில் வரவே இல்லை. அந்த 2 சீரிஸ்லேருந்து அந்த கேரக்டர்ஸுமே அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணலை. அது ரொம்ப எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நேர்மையாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் இன்னொன்னும் சொல்லிக்கிறேன். படம் வந்து ஓடிடியில் மட்டும் வரட்டும். சாய் அபியங்கரோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் தீனிங்க. படத்தை எடிட் போட்டு கொளுத்த போகிறாங்க. அதுக்கு நான் கேரண்டி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.